அம்மா நீங்க ரொம்ப கியூட், ஐயோ நேர்ல அழகா பேசுறீங்க, அந்த ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. போறப்போ இருந்தாலும் அந்த பொண்ணு நீங்க டார்ச்சர் பண்றீங்க அப்படி ஒரு கட்டம் வரைக்கும் எனக்கு வந்துட்டு நம்மள மறந்துடுவாங்க, அவ்வளோதான். இதோட ஃபீல்ட் அவுட் போல இருக்கு. நம்ம அடுத்து ஒரு ப்ரூஃப் பண்ணுறதுக்குண்டான டைம் இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காது, மறந்துடக்கூடாது மக்கள் அப்படின்னு நான் டில் 8 month வரைக்கும் நான் வந்துட்டு என்னோட இன்புட் கொடுத்துட்டே இருந்தேன். பிகாஸ் அந்த பயத்தினாலேயே இப்போ வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து டு பி ஃப்ராங்க் நான் சொல்லுவேன், என்னை ஒரு நாள் கூட வந்துட்டு இன்னைக்கு எதுவுமே பண்ணலையா, இன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்றத டெய்லி சொல்லிட்டே இருப்பாரு. ப்ரொடக்டிவாக இருந்துக்கணும் சொல்லிட்டே இருப்பாரு. we can see you as an entrepreneur also. லாஸ்ட் ஒரு 3 yearsல இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்னு போட்டாலே 100 வராது, 1000க்கு மேல வரும். ஒரு ப்ரொஃபஷனலாவே இப்ப யாரும் கொண்டுட்டு போறது இல்ல. எந்த ஒரு கை தொழிலா இருக்கட்டும் உடனே ஒரு 2 daysல கத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இட்ஸ் நாட். டிப்ளமோ டிகிரி ஒரு 6 month அப்படி போயிட்டு இருந்த ஒரு விஷயம் சீப்பா கொண்டுட்டு வந்து நிப்பாட்டிட்டு இப்ப மேக்கப் ஆர்டிஸ்ட்னாலே. பட் பிக் பாஸ் எனக்கு வந்துட்டு லாஸ்ட் டைமே வந்துட்டு கேட்டாங்க, யூ கேன் இப்போ கூட எனக்கு வந்துட்டு அடுத்த சீசன் இருக்கு, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ ஜஸ்ட் சென்ட் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு. பட் நான் வந்துட்டு ஐ லவ்ட் இட், ஐ வில் டூ மை பெஸ்ட். அண்ட் குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபீம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸ்பைக் ஆஃபீஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நூல். இன்னைக்கு நம்மளோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் வில்லி அப்படின்னு சொல்லலாம், பாரதா நாயுடு. எப்படி இருக்கீங்க? ஐம் குட், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ஆக்சுவலி வந்து ஒரு மாதிரி வில்லி ரோல் அப்படின்னாலுமே வந்து உங்களை பார்க்குற விதம் வந்து வேற மாதிரி ஆயிடும்ல. அண்ட் ஆல்சோ ஒரு மாதிரி லைம் லைட்டுக்கு வரும்போது உங்களோட ப்ரொஜெக்ஷன்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் வந்து உங்களை அந்த கேரக்டராகவே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு லிட்ரலாக, ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஜென்ரலாகவே நெகட்டிவிட்டி அப்படியே குவிஞ்சு கிடக்கும். அது நம்ம கேரக்டர் வேறு ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறோம். நான் ஓப்பனிங்கில் இந்த கொஸ்டின் தான் வைக்கணும்னு இருந்தேன், ஹவு யூ ஃபேஸ் திஸ் கிரிட்டிசிசம்ஸ்லாம்? ஏன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க, அதுவும் அப்பப்போ நீங்கள் வந்து ரொம்பவே ஆக்டிவாகவும் இருக்கீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் ஒர்க் வைஸ் வரும்போது இந்த மாதிரி நெகட்டிவிட்டி நிறையவே பார்க்க முடியுது. ஸோ ஹவு டு யூ ஃபேஸ் திஸ்? எஸ், நான் வந்துட்டு ஆன் கேமராவில் வில்லியா இருந்தாலும் ஸோ என்னோட சோஷியல் மீடியாவில் இன்னும் சோஷியலைசிங்காக இருக்கும்போது ப்ரொஜெக்ட் பண்ணுறது நம்மளோட ரியல் கேரக்டர் இல்லைங்களா? ஸோ அது தட்ஸ் ஆக்டிங், இது டிஃப்ரெண்ட் கேரக்டர் அப்படிங்கிறத மக்கள் வந்துட்டு இப்போ நவடேஸ் இந்த சோஷியல் மீடியாலாம் கொஞ்சம் பூம் ஆகிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது திஸ் த ஆக்டிங் அப்படின்றது. பட் கேரக்டர் வைஸ் அவங்க வந்துட்டு ரொம்ப அதுக்குள்ளே போகும்போது நம்மளை திட்டுவாங்க. நேரில் வந்துட்டு அம்மா நீங்கள் ரொம்ப க்யூட்டு, ஐயோ நேரில் அழகாக பேசுகிறீங்க, நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுது. பட் போகிறப்போ இருந்தாலும் அந்த பொண்ணு நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படி. ஸோ நான் சுந்தரியாக இருக்கட்டும், செம்பருத்தியாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் நான் நெகட்டிவ் கேரக்டர் ரொம்ப பூம் ஆகி பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் லீடில் அவ்வளோ கனெக்ட் ஆகி பீப்புள் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு அட்வைஸாக சொல்லும் போது ஓகே ஃபைன் அது புரியுது. அது வந்து ஒரு பாசத்தில் சொல்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்து ஒன்று சூப்பர் ஆக்குபைடு அப்படின்னு இருந்தாலுமே, அஃப்கோர்ஸ் மேரேஜ் வந்து ஒரு பெரிய ட்ரான்சிஷன், பேபி வந்து ஒரு பெரிய ட்ரான்சிஷன் அப்படின்னு இருந்தாலுமே ஒர்க்கில் ஆக்சுவலி கொஞ்ச நாள் நீங்கள் வந்து உங்களை பார்க்க முடியல. அதில் வந்து நிறைய காரணங்கள்லாம் இருக்கலாம். பட் ஆனால் இப்போ சின்ஸ் திஸ் ஸ்பேஸ் இஸ் வெரி பிக் அண்ட் டூ மெனி பீப்புள் ஆர் கம்மிங் இன் சைட், என்னைக்காவது உங்களுக்கு ஒரு பயம் இருந்ததா, ஐயோ நம்ம ஃபேஸ் மறந்துடுவாங்களோ அப்படின்ட்டு? கண்டிப்பாக இருந்திருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு நம்ம ஃபேஸ் ரெகக்னைஸ் ஆகாதா அப்படின்னு ஏங்கின ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு விஷயம் அந்த ஸ்பாட்லைட் நம்ம மேலே வருது. அந்த டைம் முடிஞ்ச உடனே எனக்கு வந்துட்டு அடுத்தடுத்து மேரேஜ் முடிஞ்ச உடனே கொரோனா. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ஒரு ஸ்பேஸே இல்லை. எனக்கு அடுத்து என்ன மக்கள் முன்னாடி என் ஃபேஸை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு உண்டான அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னை சுற்றி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் வந்துட்டு மேட்னி பண்ணாலும் அது மக்கள்கிட்ட தெரியலை. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்லேயோ இல்லை ஒரு ப்ரைம் டைம்லேயோ நம்ம பண்ணினா மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். மேட்னியில் ரொம்ப ரேர், ஓகேங்களா? அதுவுமே அந்த கேரக்டர் பூமானாதான் உண்டு. தெரியாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் நடிச்சிங்களா, அந்த சீரியலில் இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அந்த கேப்பே தவிர, அது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பேபி அப்படின்போது எஸ் நம்ம என்னோட லைஃப்பில் அடுத்த கட்டம் பேபியோட ஹாப்பினஸ் இருந்தாலும் ஒரு கட்டம் வரைக்கும் எனக்கு வந்துட்டு நம்மளை மறந்துடுவாங்க, அவ்வளோதான். நம்ம வந்துட்டு இதோட ஃபீல்ட் அவுட்டு போல இருக்கு, நம்ம அடுத்து ஒரு ப்ரூஃப் பண்ணுறதுக்குண்டான டைம் இதுக்கப்புறம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும். நம்ம ஃபேஸ் தெரியணும், நம்ம மறந்துடக்கூடாது மக்கள் அப்படின்னு.
நான் டில் 8 மந்த் வரைக்கும் நான் வந்துட்டு என்னோட இன்புட் கொடுத்துட்டே இருந்தேன். பிகாஸ் அந்த பயத்தினாலேயே. புரியுது. Yes. ஸோ அந்த டிரான்சிஷன்ஸ்லாம் ஆக்சுவலி நீங்க ஓனா கடந்து வந்துட்டு இருந்தீங்க. பிகாஸ் லைக் உங்க மேரேஜ் ஆன டைம்லேருந்து வரிசையா லைக் ஒரு மாதிரி பேக்லாஷ் அப்படின்னு தான் வந்துகிட்டே இருந்தது. அஸ் அஃப்கோர்ஸ் நம்ம வீட்டை விட்டு பிரிஞ்சு போகிறோம். ஒரு விமெனுக்கு வந்து அந்த ஒரு மேரேஜ் ட்ரான்சிஷன், அஃப்கோர்ஸ் கோவிட் வந்தது, அண்ட் இப்போ ப்ராஜெக்டில் வந்து ஒரு குட்டி குட்டி பிரேக் அப்படின்னும் போது மென்டலி ஹவு யூ வெர் ப்ரிப்பேர்ட்? பிகாஸ் மென்டல் ஸ்ட்ரென்த் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ மென்டலி நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, அதை எப்படி கடந்து வந்தீங்க ஆக்சுவலி? நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கு ஐ எம் நாட் அ சோஷியல் மீடியா பர்சன். நான் ப்ராஜெக்ட் பண்ணுவேன், ஆக்ட் பண்ணுவேன், வருவேன், அது அந்த ஃபேமிலி. ஸோ இதை தாண்டி என்னோட சோஷியல் மீடியாவில் என்னோட இன்புட்டோ இல்லை என்னை சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு ஆக்குப்பையோ நான் வந்து பண்ணது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப நான் ஃபேமிலிக்குள்ளே தான் ரொம்ப என்கேஜிங்காக இருப்பேன். இந்த கோவிட்க்கு அப்புறம் நான் சோஷியல் மீடியாவுக்கு வர்றதுக்கு ரீசனே என்னை பீப்புள் தெரியணும். ஸோ அந்த கனெக்ட் வந்துட்டு இருக்கணுன்றதுக்காக நான் அந்த பிளாட்ஃபார்மை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஐ வில் யூஸ் நான் ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி போடுறதோ, இல்லை நம்ம வந்துட்டு நம்ம இருக்கிறோம், நம்ம நிற்கிறோம், நம்ம ஷூட்டிங் ஸ்பாட், இது எல்லாமே நம்ம வந்துட்டு அது மூலமாக நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்ததுனால என்னோட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு கொஞ்சம் அதாவது ரொம்ப அப்செட் இல்லாமல் அது ஒரு என்கேஜிங்காக இருந்ததுனாலையோ என்னமோ என்னோட மென்டல் ஸ்ட்ரென்த்தாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட ஃபேமிலி வந்துட்டு இப்போ வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து டு பி ஃப்ராங்க் நான் சொல்லுவேன், என்னை ஒரு நாள் கூட வந்துட்டு இன்னைக்கு எதுவுமே பண்ணலையா, இன்னைக்கு ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்றத டெய்லி சொல்லிட்டே இருப்பாரு. ப்ரொடக்டிவாக இருந்து சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ அதாவது இன்னைக்கு நீ ஒருத்தவங்களை போய் மீட் பண்ணுற அப்படின்னா டேக் அ செல்ஃபி. ஓகே. ஸோ டேக் அ மெமரி. அதை வந்துட்டு நீ இது பண்ண, நீ ஒரு ஒரு ஒர்க், நீ வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா பர்சன், நீ ஒரு மீடியா பர்சன். ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு அவங்களோட கனெக்டில் இருந்துகிட்டே இருக்கணும். நீ யாருன்னே தெரியாத அளவுக்கு நீ இருந்துடக்கூடாது. ஸோ அதை ஒரு குட் வேலை வந்துட்டு இது பண்ணு. ஸோ நீ நிறையா இது கண்டென்ட் க்ரியேட் பண்ணு. ஸோ உனக்கு அந்த ஹியூமர் இருக்குது, நீ அதை வச்சு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணு. வீடியோ எடிட்டிங் பண்ணுறேன், இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸ் எடுக்கணுமா, எடுத்து தரேன். ஸோ இது எல்லாமே அவங்க எனக்கு கொடுத்த சப்போர்ட்னால எனக்கு வந்துட்டு இந்த ஒரு எம்டியாக போயிடுச்சு என்னோடய லைஃப்பில். சும்மா உட்காந்துட்டேனே அப்படின்றதுலாம் இல்லை. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதனாலே என்ன வந்துட்டு பண்ணணும், இது இல்லையா சரி இதில் பண்ணலாம், இது இல்லையா அதில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபேமிலி பிளேஸ் அ மேஜர் ரோல். கண்டிப்பாக அது உங்களோட லைஃப்பில் நடக்கிற ட்ரான்சிஷன்ஸ் பார்த்தாலே தெரியுது. ஆன் த ஹாப்பி நோட், லைக் இப்போ இந்த ஃபேமிலி செம்மையான ஒரு ஃபேமிலி, அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபேமிலி இருக்கும்போது ஒரு பக்கம் வந்து உங்களோட ஒர்க் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் வந்து பர்சனல் லைஃப்லேயே வந்து அடுத்தடுத்த படிகள் இருந்தாலுமே வி கேன் see you as an entrepreneur also. எஸ். ஸோ அந்த படி வந்து எப்போ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணீங்க? அண்ட் ஆஃப்கோர்ஸ் இப்போது நாட் ஜஸ்ட் இப்போ நீங்கள் பண்ணுற சீரியல் மட்டும் இல்லாமல் சீரியல்லையுமே இட் இஸ் அ வாஸ்ட் ரேஸ். அதுக்குள்ளே நீங்கள் ஓடிட்டு உங்களோட ஃபேஸ் ரெக்கக்னைஷன் அப்படின்னு இருந்தாலுமே நீங்கள் எடுத்துருக்கிற இண்டஸ்ட்ரியுமே அப்படி தான். இப்போ ஆண்டர்ப்ரனர்லையுமே மேக்கப் இண்டஸ்ட்ரி, இன்ஸ்டாகிராமில் தேடினா லைக் ஓகே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, நம்ம பெஸ்ட் ஆஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட் தேடினா 100 வரும். plenty of options. So you're running in the race of 2 races actually. கண்டிப்பா மேக்கப் இண்டஸ்ட்ரி பத்தி நீங்க பேசியே ஆகணும். அந்த ஒரு ஓட்டத்துல எப்படி ஓடிட்டு இருக்கீங்க? இல்ல எனக்கு வந்துட்டு என்னன்னா என்னோட ப்ரொஃபஷ்னல் வந்துட்டு ஆக்டிங். ஸோ அதை தாண்டி நான் வந்துட்டு எதையும் யோசிச்சது இல்லை. பட் என்னோட ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் வந்துட்டு நான் கற்றுட்ருக்கேன்னா அது மேக்கப். ஏன்னா எனக்கு அந்த மேக்கப் நாலேஜே இல்லாத ஒரு பர்சன். நான் வந்துட்டு ஃபேஷியலோ த்ரெட்டிங் கூட எடுக்காத ஒரு பர்சன். ஏன்னா நான் சீரியஸாக இந்த மீடியாவுக்குள்ளே வராததுக்கு முன்னாடி வரைக்கும் முன்னாடி வரைக்கும் நான் எதுவுமே பண்ணதில்லை. என்னோடய ஃபேஸில் நான் த்ரெட்டிங் கூட எடுக்க மாட்டேன். என்னோட காலேஜஸ் முடிக்கும்போது கூட எனக்கு வந்துட்டு யாரும் நீ போய் எடுக்கலாமே பண்ணலாமே சொல்லுவாங்க. எனக்கு நாட் இன்ட்ரெஸ்டட். எதுவும் ஃபேஸ்க்கு அப்ளை கூட பண்ண மாட்டேன். அப்படி ஒரு பர்சன் நான். ஸோ என்னோட மேக்கப் இது வந்துட்டு டோட்டலாக இந்த மீடியாவில் மேக்கப் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ப்ளசண்ட்டாக தெரியணும். அந்த மேக்கப் தான் நம்மளை கேரி பண்ணி நம்மளோட ஆக்டிங் ஸ்கில்லை வெளியில் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதில் ஒரு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். பட் நான் இதை ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு ஆண்டர்ப்ரனராக உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ரீசன் கோவிட் தான். ஏன்னா அது ஆக்டிங் எதுவுமே பண்ண முடியலை, எந்த ஒர்க்கும் பண்ண முடியலை.
ஸோ ஃபினான்ஷியலாக நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்றப்போ நான் எடுத்த ஒரு ஸ்டெப். ஸோ நிறைய விஷயங்கள் இருந்தது. பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணேன், பிகாஸ் ஐ எம் அ ஃபேஷன் டிசைனர். நம்ம பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை மேக்கப் பண்ணலாம், இல்லை ஒரு 2-3 ஆப்ஷன் இருந்தது. ஸோ எது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபேமிலியாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது மை மதர் இன் லா ஆல்ரெடி மேக்கப் ஆர்டிஸ்ட். ஷீ இஸ் வந்துட்டு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் திருவண்ணாமலை. தே ஆர் ரன்னிங் அகாடமி தேர். ஸோ அப்போ வந்துட்டு நான் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு மிங்கிள் பண்ணி ஒரு விஷயம் பண்ணலாம். நான் வந்துட்டு ஹெல்ப் எவ்வளோ தூரத்துக்கு நான் மதர் இன் லாவுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கணும்னு நினச்சி இங்கே நம்ம வந்துட்டு ஒரு அகாடமி, ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே நம்ம வந்துட்டு நாங்கள் எங்களுக்குள்ளே சரி அவங்க யாரும் வரமாட்டாங்கடா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணினது தான். திட்ஸ் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது திட்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த அளவுக்கு பூம் இல்லை. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் நீங்கள் வந்துட்டு டாப் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றது மேக்கப் ஆர்டிஸ்ட்னு போட்டாலே 100 வராது, 1000க்கு மேலே வரும். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியாக ஆயிடுச்சு. ஸோ அது அந்த ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே இப்போ யாரும் கொண்டுட்டு போகிறது இல்லை. நாங்களாம் வந்துட்டு ஒரு 30 days அதுக்கு உண்டான ஸ்பெண்ட் பண்ணி அதை ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டு அதை ஒரு ப்ராப்பர் வேலை எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு வந்துட்டு ஒரு ரீசனபிள் ப்ரைஸஸில் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் இப்போது ஏர்ன் குயிக்லி, லேர்ன் குயிக்லி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது நீ 2 daysல கற்றுக்கணுமா, யூ கேன் கம், இவ்வளோதான் அமௌண்ட். ஸோ ஒரு பர்சன் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு நீங்கள் சொல்லி ஒரு 50 பேர் 60 பேர் அட் அ டைமில் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு அமுச்சு விட்டுடுறாங்க. இட்ஸ் வெரி பேட். எனக்கு என்னென்னா ஒரு கிராஜுவேட் முடிக்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு, ரைட்? ஸோ நம்ம வந்துட்டு ஒரு செஃப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு கை தொழிலாக இருக்கட்டும், உடனே ஒரு 2 daysல கற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இட்ஸ் நாட். 1.5 month 2 month இல்லை ஒரு டிப்ளமோ டிகிரி ஒரு 6 month அப்படி போயிட்டு இருந்த ஒரு விஷயம் சீப்பாக கொண்டுட்டு வந்து நிப்பாட்டிட்டு இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்னாலே அது என்ன ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு ப்ரஷ் அடித்தா போதும் அப்படின்ற லெவலுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஆக்காமல் விட்டுட்டாங்கன்றது தான் எனக்கு வருத்தமாக இருந்த ஒரு விஷயம். இப்போ நான் வந்துட்டு என்ன வாட் எவர் வே என்னோட வேலை நான் ஸ்டெடி, அதாவது டட்டாய்ஸ் மாதிரி ஒரு ஸ்டெடியாக போயிட்டுருக்கேன். எனக்கு வந்துட்டு காசு பணத்துக்கு பின்னாடி போய் முயல் மாதிரி முன்னாடி போயிட்டு அப்புறம் வந்து ஃபெயிலியர் ஆக நான் விரும்பலை. எஸ், என்னோட ப்ரொஃபஷ்னலுக்கு நான் அந்த எத்திக்கை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். எஸ், எனக்குன்னு ஒரு சம் கஸ்டமர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. டீசென்ட்லி ஐ எம் டூயிங் மை பெஸ்ட், அவ்வளோதான். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி போயிட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் ஒர்க் அப்படின்னு இருந்துட்டு ஒரு பக்கம் பர்சனல் லைஃப் ட்ராவல் அப்படின்னு இருந்தாலும் எவ்ரிபடி அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கீப் திஸ் கொஸ்டின் அட் தி எண்ட் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நாட்ஸ் ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் போவீங்களா? போகலாம். அது ஒரு பிளாட்ஃபார்ம் தானே, வி கேன் டூ வாட் எவர். அது என்னன்னா நீங்கள் வந்துட்டு அதை ஒரு சண்டை போடுற களமாக பார்க்குறவங்க நிறைய பேர். பட் எண்ட் ஆஃப் த டைம் அது வந்துட்டு நம்மளோட ஒரு எல்லா விதமான ஒரு குவாலிட்டியையும் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்துட்டு பிக் பாஸ் வந்ததுன்னா அஃப்கோர்ஸ் நான் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஐ லவ்ட் இட், ஐ வில் டூ மை பெஸ்ட். அண்ட் எனக்கு வந்துட்டு என்னோட கேரக்டர் நம்ம வந்து நம்மளா இருந்துட்டாலே போதும், ஓகேங்களா? நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணாமல் நம்மளா இருந்துட்டாலே போதும். வி வில் டூ அவர் குட் திங் அப்படின்றது தான் என்னோட இது. பட் பிக் பாஸ் எனக்கு வந்துட்டு லாஸ்ட் டைமே வந்துட்டு கேட்டாங்க, யூ கேன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா? இப்போ கூட எனக்கு வந்துட்டு அடுத்த சீசன் இருக்குது, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ ஜஸ்ட் சென்ட் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு. பட் நான் வந்துட்டு என்னோட ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, என்ன பேபி குட்டி பேபி இருக்காங்க, என்னால் அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா பேபியை பார்க்காம ஒரு 2 days இருக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய நாள் இருக்க முடியுமான்றது தெரியல. ஒரு பிளாட்ஃபார்ம் வந்தது அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிடுவேன். ட்ரூ. ஸோ ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் ரொம்பவே அழகாக சொன்னீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட ஒர்க் விஷயத்தில் வந்து எவ்வளோ எத்திக்கலாக இருக்கீங்கன்றது வந்து ரொம்பவே அழகாக சொன்னீங்க. குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபீம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பைக் அப்ளேஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.